நீங்கள் இன்குபேட்டரில் முட்டையை வாட்சிங் பண்ணி ஃபெயிலியர் ஆகுதா? அப்போ இதை பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்களுடையவன். என்ன அப்படிடான்னு கேட்குறீங்களா? நிறைய நண்பர்கள் முட்டைகளை வந்து இன்குபேட்டரில் வாட்சிங் பண்ணுறாங்க இப்போது. பட் ஆனால் வந்து கோழி குஞ்சு வந்து முட்டைக்குள்ளவே இறந்துடுது. ஸோ அதாவது நான் இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இப்போ பார்த்திங்க அப்படின்னா முட்டைகளில் நிறைய முட்டைகள் பார்த்திங்க அப்படின்னா மூக்குத்தி இருக்குது, தெரிஞ்சுங்களா? ஸோ அதாவது வெளியில் வர போகிற ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்களுடைய முட்டைகள் வந்து பொதிச்சு வெளியில் வராமல் கோழி குஞ்சுகள் உள்ளவே இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்டில் நான் படித்தேன். சரிங்களா? ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா இது காரணம் ஈரப்பதம். ஸோ ஈரப்பதம் நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா இப்படி தான் ஆகும். எதனால் அப்படின்னா ஸோ நீங்கள் ஈரப்பதம் உங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதாவது முட்டை வைக்கிற முதல் நாள்லேருந்து 18வது நாள் வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர் ஈரப்பதத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் இருக்குது இல்லைங்களா, 19லேருந்து 21, அந்த நாட்களுக்கு ஒரு விதமான ஈரப்பதத்தை கொடுக்கணும். அந்த வெப்பத்தையும் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நல்லா பொரிக்கும்.